வியூவர்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அது வந்து எங்கள் அம்மா முன்னாடி காலத்தில் அரைச்சி செய்வாங்களோ அது மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து கல்பாசி வந்து கொஞ்சோண்டு, சுருள் பட்டை கொஞ்சோண்டு, ஸ்டார் பூ இவ்வளவு, 2 ஏலக்காய், 3 காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா அந்த மசாலையும் இதில் கொட்டிடுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ ஊற்றுறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குவோம். இப்போ இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் இதான உடனே சிக்கனை போட்டுருங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் போட்டுருங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிண்டி நல்லா ஒன்று போல் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடி வச்சு விசில் போடலாம். இதை நல்லா கிண்டி சிக்கன் வந்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ உப்பு நம்ம போட்டுடலாம். ஒரு நிமிஷம். இப்போ ஒரு பொடி மட்டும் போடுறேன், சிக்கன் மசாலா பொடி. அது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்துக்காட்டும், கூடுதலாக இருக்கும். நாங்கள் ஆச்சி சிக்கன் 65 மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வேறு மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கரை இது பார்த்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் இதில் வந்து சேர்த்து வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்து நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து பரிமாறலாம். மேலே வந்து கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது மாதிரி குயிக்காகவும் ஈஸியாகவும் உள்ள ரெசிபிக்கு எங்களுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.